ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். நேற்றைய காணொலியோட தொடர்ச்சி தான் இந்த காணொலி. நேற்றைய காணொலியை பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நான் இந்த காணொலியை தொடங்குறேன். என்னுடைய கரூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி ஆன்மீக பயணம் அப்படி போனதுல மொத்தம் ஒரு 6 இடங்கள் தரிசனம் பண்ணோம். கடந்த 25, 26, 27 இந்த 3 நாட்கள்ல 6 இடங்கள் தரிசனம் செஞ்சோம். இந்த 6 இடங்கள்ல 4 ஜீவ சமாதிகள், 2 மகா சமாதி, 2 ஆலய தரிசனம். அந்த 4 ஜீவ சமாதிங்கிறது திண்டுக்கல்ல இருக்கிற போத சுவாமிகள், அப்புறம் கணக்கம்பட்டியில இருக்கிற பழனிசாமி இல்ல மூட்டைச்சாமி என்று சொல்லப்படுகிற கணக்கன்பட்டி சுவாமிகள். அடுத்தது பொள்ளாச்சியில பக்கத்துல இருக்கிற புரவிப்பாளையத்துல இருக்கிற என்னுடைய குருநாதர், நம்மளுடைய கோடி சுவாமிகளுடைய ஜீவபீடம். இறுதியா வேட்டைக்காரன் புதூர்ல இருக்கிற அழுக்கு சித்தருடைய அந்த ஜீவபீடங்கள். மகா சமாதியில கரூர் தாந்தோன்றி மலையில் இருக்கிற பாட்டி சித்தர் மற்றும் ஒட்டச்சித்திரம் அருகே இருக்கிற தஞ்சாவூர் சாமிகளுடைய மகா சமாதி நாங்க பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பழனி முருகன், முதல் சித்தன் முருகனை நாங்க தரிசனம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஆனைமலை பக்கத்துல இருக்கிற மாசாணி அம்மன் அந்த திருக்கோயில போய் நாங்க போய் தரிசனம் பண்ணோம். இந்த 6 இடங்கள் நாங்க போய் பண்ணிட்டு வந்தோம். அந்த 6 இடங்கள் தரிசனங்களை உங்களுக்காக சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களுடைய இந்த காணொலியை உங்களுக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஸோ நேற்று பார்த்தோம் பாட்டி சித்தருடைய குரு பூஜை, 9ஆம் ஆண்டு குரு பூஜை நம்ம நடந்ததை நம்ம காணொலியாக்கம் பண்ணோம். இன்னைக்கு மகான் ஸ்ரீ ஓத சுவாமிகளுடைய குரு பூஜை காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவும் 25ஆம் தேதி அதே பாட்டி சித்தருக்கு நடந்த அதே நாள் தான் இன்னைக்கு இங்கேயும் நடந்தது. இந்த ஓத சுவாமிகள் யார், அந்த மகானுடைய பெருமைகள் என்ன, கீர்த்திகள் என்னன்னு நிறைய 3-4 காணொலிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அவரை பார்த்துட்டு இந்த தரிசனம் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இன்னைக்கு ரமண மகரிஷி என்று திருவண்ணாமலையில் போற்றப்படுகிறோம். அந்த மகானை வழிநடத்தி சென்றவர் தான் இந்த ஓத சுவாமிகள். அவருக்கு குருநாதரும் கூட. ஸோ இங்க திண்டுக்கல்ல இருந்து அவர் சிறு வயதுல இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு சென்று நீ அங்க போய் அருணாச்சலத்தை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தவர் ஓத சுவாமிகள். இந்த ஓதசாமிகள் யார் என்று தெரிவதற்கு முன்பு அவர் ஏதோ ஒரு இடத்துல அங்க இப்படி சொல்லுவாங்களே, இன்னைக்கு தான் நம்ம சொல்லவில்லை, இன்னைக்கு எந்த சித்தரையும் நம்ம சரிவர புரிந்து கொள்வதில்லை, அவர் சித்தர் என்றும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதோ ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு சித்தர் அப்படின்னு நம்ம ஏற்றுப்போம். அது மாதிரி மிகப்பெரிய ஒரு சிவாச்சாரியார் தான். ஏன்னா சிவனை வழிபடுவர்கள் சிவாச்சாரியார்கள். அவர் பல்லக்கில் உள்ள வரும்பொழுது நம்ம ஓதசாமிகள் எங்க ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த ஒரு சாக்கடை மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவருடைய பேரை சொல்லி இவர் அழைக்கிறார். சொல்லும் பொழுது அவருக்கு திடுக்கென்று இது ஏதோ ஒரு மகான் என்று சொல்லப்பட்டு பல்லக்கை இறக்கி ஓடி போய் அவரோட போய் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை வரவழைத்து இது போன்ற மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நான் பதிவுகளில் நான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்க இங்க போய் பார்க்கணும். எல்லாத்தையும் இங்க சொன்னா அப்புறம் மறுபடியும் இந்த காணொலியோட நேரம் முடிந்துவிடும். ஸோ இதை நீங்க ஓத சுவாமிகளுடைய மகிமைகள் என்ன, சித்து விளையாட்டுகள் என்னங்கிறதெல்லாம் இங்க ஓத சுவாமிகள் அப்படின்னு போட்டீங்கன்னா சித்தர்கள் திருவடியில நிறைய காணொலிகள் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். நிறைய நேர்காணலும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜீவசமாதி உடைய குரு பூஜை 25ஆம் தேதி, அதேதான் புரட்டாசி 9ஆம் தேதி திண்டுக்கல்ல மலைக்கோட்டை அடிவாரத்துல இந்த நிகழ்வு நடந்தது. அதை நாங்கள் நேரடி தரிசனம் பண்ணி அதை காணொலியாக்கம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மத்தியானம் 12 மணி பூஜை என்னால் கொடுக்க முடியல, நள்ளிரவு பூஜையெல்லாம் எதுவும் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி பாட்டி சித்தர் உடைய குரு பூஜை அட்டன் பண்ணதால அதை முடிச்சுட்டு நாங்கள் திண்டுக்கல் போகிறது அந்த 2 மணி நேரம் டிராவலிங் டைம் இருக்குது. உடனே ஓடி போயிட்டு நாங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த என்னென்னலாம் அன்னதானம் பண்ணது, நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்வது, இதை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் அதை கண்டுகளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் நம்ம தஞ்சாவூர் சாமிகள் அவருடைய மகிமைகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூர் சாமிகள்லாம் ரொம்ப மிகப்பெரிய மகான். இன்னைக்கு நாம அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்த மகான் நம் கண் முன்னே நமக்கு தோன்றி நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே மிகப்பெரிய கணக்கம்பட்டியில இன்னைக்கு மிகப்பெரிய அன்னதானம் நடந்திருக்குன்னா அதுக்கு இவர் தான் ஆரம்பிச்சு வச்சது. இன்னைக்கு இப்ப சாக்கடை சித்தர் ஜீவசமாதி பழனியில ஒரு பெரிய அன்னதானம் நடந்ததுன்னா அதுக்கும் இவர் தான் மூல காரணம். இப்படி நிறைய இடத்துல அன்னதானத்தை கொண்டு போனவர்.
இன்னைக்கும் அவருடைய பீடத்துல சுமார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 பேருக்கு மேல வந்து ஒவ்வொரு வேலையும் அறிந்து விட்டு செல்கிறார்கள். நித்திய அன்னதானம் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த மகா சமாதியோட விவரங்கள் எல்லாம் வந்து அடுத்த பதிவுல நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். சோ இந்த பதிவுல மகான் ஸ்ரீ ஓதசுவாமிகளுடைய இந்த குரு பூஜையை நீங்கள் கண்டுகளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, கமெண்ட்ஸ் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து இதை செய்யுங்க. இந்த இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதான் ஒரு நோட்டிபிகேஷன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து செஞ்சதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரு சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். வாங்க இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கும் மகான் ஸ்ரீ ஓதசுவாமிகளுடைய குரு பூஜை விழாவை வந்து நம்ம வந்து சுருக்கமா நம்ம பார்க்கலாம். அடுத்த காணொலியிலும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. संहारा नमो पाप संहारा नमो परमानंदा नमो परमानंदा नमो दुरित निवारण नमो दुरित निवारण
நம ஓம் நமோ 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 நம பாவசம்ஹாரா நம ஓம் பாவசம்ஹாரா நம ஓம் பரமானந்தா நம ஓம் பரமானந்தா நம ஓம் துரித நிவாரண நம ஓம் துரித நிவாரண நம ஓம் ஸ்ரீ மகா குரு நம ஓம் ஸ்ரீ மகா குரு நம ஓம் நமோ 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 நம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.